ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. அண்மை செய்தி. அவதூறு வழக்கில் செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சபாநாயகர் அப்பாவுவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த சம்மனை அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? கடந்த ஆண்டு ஒரு நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய சபாநாயகர், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு அவதூறு வழக்கு என்பது பாபு முருகுவேல் அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இணை செயலாளர் கூடியவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. இதையடுத்து முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி வழக்கின் விசாரணை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம், அதாவது கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டுக்கு மாற்றியிருந்தார். இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை வரக்கூடிய செப்டம்பர் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி அப்பாவுக்கு சம்மன் அனுப்ப சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து பாபு முருகுவேல் ஹைகோர்ட்டுக்கு வெளியே பேட்டியும் தற்போது கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வழக்கு என்பது விசாரணை நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவதூறு வழக்கில் தற்போது சபாநாயகர் நேரில் ஆஜராகும்படி கோர்ட் உத்தரவிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதை அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரமேஷ், இப்ப சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி செப்டம்பர் 9ஆம் தேதி அப்பாவும் நேரில் ஆஜராவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அப்படி ஆஜராகும் பட்சத்துல அவர் தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் நீதிபதி முன்னாடி முன்வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக பாத்தீங்கன்னா அவரும் வழக்கறிஞர்கள் வைத்திருக்கிறார். அவருடைய இது நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோருகிறாரா என்பதை பொறுத்திருந்த பார்க்கும். ஏனென்றால் சபாநாயகர் என்பது கடந்த காலங்களில் இது போன்ற நீதிமன்றங்களில் போய் நேரில் ஆஜராவது பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. எனவே இதற்கு அவர் தன்னுடைய வழக்கறிஞர் மூலம் என்ன மாதிரியான பதில் கொடுக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த கேஸை பொறுத்தவரை எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் நீதிமன்றம் தான் சிறப்பு நீதிமன்றம். சென்னை பாரிமுனையில் இருக்கின்றது. கலெக்டர் அலுவலகத்திலேயே இந்த நீதிமன்றம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை தொடர்ந்த பாபு முருகுவேல் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அவருக்கு இந்த பதில் கொடுத்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூடுதல் விவரங்களை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரியதர்ஷினி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு. இந்த வழக்குல தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.